प्रेम से हाथा हो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री गदाधर शिवासादि गौर भक्त वृंद की श्री राधा कृष्ण गोप गोपन श्याम कुंड राधा कुंडगिरी गोवर्धन की श्री वृंदावन मथुरा धाम की मायापुर नवदीप धाम की जगन्नाथपुरी धाम की गंगा माई की यमुना माई की भक्ति देवी की तुलसी महारानी की सामवेद गौर भक्त वृंद की the Lordship Shri Radha Krishna Priya Govinda Devi ki Thy Gaur Premanande all glorious assembled devotees, all glorious assembled devotees, all glorious assembled devotees, all glorious Shri Guru and Gopal ki எல்லாரும் இப்போ மங்களாச்சரணம் படிப்போமா? யாருக்குள்ள ஃபோன் இருக்கா? vedapage.com அப்படின்னு தட்டிடுங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பகவத்கீதா அப்படின்னு தட்டுங்க. மங்களாச்சரணம் படிப்போம். எல்லாருக்கும் மங்களாச்சரணம் தெரியும்ல? உங்களுக்குலாம் ஃபோன் இருக்கா? பகவத்கீதா எடுத்துக்கிறீங்களா? புக் எடுத்துகிட்டு வரலையா? ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்க, புக் இல்லையா? சரி பரவாயில்ல, ஏதாவது ஒரு கீதை தூக்கிட்டு வாங்க. எப்பயுமே எந்த ஆன்மீக புத்தகங்கள் படிக்காத முன்னே இருக்கட்டும் சரி, இல்லை எந்த வைபவத்தை ஸ்டார்ட் பண்ணாத கட்டியும் இந்த மாயப்பூர்ல கீர்த்தன் மேலாம் ஸ்டார்ட் பண்ண கட்டியும் மங்களாச்சாரியன் படிப்பாங்க. மங்களாச்சாரியனோட மீனிங் இன்வோக்கிங் ஆஸ்பிஷியஸ்னஸ், அது மங்களத்தை நம்ம உருவாக்குறோம். உங்களுக்கு நான் பேஜ் உட்கார் இல்லை படிச்சு மனப்பாடம் பண்ணி பாருங்க. பகவத்கீதா நம்பர் 1. ஓகே, யாருக்கு ஃபோன் இருக்கா? vedapage.com தட்டிங்க. இல்லை புக்கு வேணுமா? எல்லாரும் மங்களாச்சரணம் தெரியும் நம்புறேன். தெரிஞ்ச சரி வாங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கு. சரி படிப்போமா? எல்லாரும் பொதுவாகவே படிப்போம். சரி எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனஷலாகயா चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वापदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथं वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादन् सहगण ललिता श्रीविशाखावितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी
वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। One more time. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। Louder. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नमः कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जयप्रकाश स्वामिनिति नामिने नमाचार्य पदायनिताय कृपाप्रदायिने गौरगातदामदाय नगरग्रामधारिणे नमः। विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेषशून्यवादी भाष्यत्यदेशतारिणि हरोति वाचालं नङ्गायते गिरिं यत्कृपादमहं वन्दे श्रीगुरु दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम्। हरे कृष्णा। ஸோ தேங்க்யூ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம தமிழ்லேயே பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் பாகவதத்துக்கு போவோம். 10வது கட்டத்திலேருந்து நம்ம பலராமர் எப்படி அவதரித்தாருன்னு பார்ப்போம். அதுலேருந்து பலராமருடைய புகழை பார்த்து கடைசியாக பலராமருக்கு இருக்கிற வெவ்வேறு நாமத்தை நம்ம பார்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதா, ஒரு நாள் இல்லை, ஒரு சீரீஸ் ஆஃப் டைமில் வந்து பூமியில் வந்து நிறைய அசுரர்கள் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். எங்கே பார்த்தாலும் பிராமணர்களுக்கு துன்பம் கொடுக்கறது, வைஷ்ணவர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பூமி தேவி வந்து ஒரு பசுரூபம் எடுத்துட்டு நேராக பிரம்மலோகத்துக்கு வந்து கண்ணில் அதுபடி கண்ணீரோடு பிரம்மதேவரை நோக்கி போனாங்களா. பிரம்மர்கிட்ட போய் சொன்னாங்களே, ஏன்னா என்ன இருந்தால் அவர் தானே படுத்தா இருப்பாருங்களேன், படுத்தவனே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தான் வந்து பிரம்மதேவருக்கு சொல்லும் போது அவருங்க பிரம்மதேவர் சொல்லுவாரா, சரி வா பூமி, நம்ம எல்லாரும் தேவர்களோடு சேர்ந்து ஸ்வேதத்வீப்க்கு போவோம். இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருக்குல்ல, நம்மளோட இந்த 7-14 லோகத்தில் வந்து ஒரு பிளானட் இருக்கும். அது வந்து ப்ரோபாதர் இங்கிலீஷில் வந்து டுவார்ஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு ஒயிட்டான ஒரு பிளானட்டாக, அந்த பிளானட் ஃபுல்லாக வந்து பால் தான் இருக்கும். அந்த பால் கடலாக, அந்த பால் கடலில் வந்து அந்த ஐலண்ட் பேர் ஸ்வேதத்வீபா. அந்த ஐலண்டில் வந்து பகவான் வந்து ஸ்ரீயுதகஷாயி விஷ்ணுவாக வந்து அந்த அனந்த சேஷத்தில் தாயார் லக்ஷ்மி சேவிக்கிறது அப்படியே அங்கே இருந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் எல்லா டைமில் போகணுன்னு அப்படி பார்க்க முடியாதா, அந்த இடத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் அவரோட 33 கோடி தேவர்களோடு அப்படியே கூட்டிகிட்டு பசுவோடு கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு இந்த பீச் சைட்ல நமக்கு வெக்கேஷன் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க அங்கெல்லாம் போய் இறங்கிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்களா, புருஷ சுக்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த யூஸ்வலி ஹோமம் வளர்க்கும் போது சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ரக்ஷ சஹஸ்ரபாச பூமி விஸ்வதோ அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கும். அது வந்து ரிக்வேதத்தில் வந்து ஒரு மந்திரம். அது வந்து பகவான் விஷ்ணுக்கு உகந்தமான ஒரு மந்திரம். யூஸ்வலி யாகம் வளர்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி சுவாஹா சுவாஹான்னு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே அந்த மந்திரத்தை படிக்கிறாங்களா. அது படித்த பிறகு வந்து பகவான் வந்து அங்கே தரிசனம் கொடுக்கலையா. ஸோ உடனே வந்து பிரம்மதேவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, அவர் அப்படியே அங்கே உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் வந்து அவர் உட்கார ஆரம்பிச்சிட்டாரா. ஏன்னா யூஸ்வலி வந்து பாகவதத்திலே சொல்லுவாங்க தேனே பிரம்ம ஹிருதயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ் நம்மளுக்கு தெரியல. பகவத்கீதாவில் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்களா, கிருஷ்ணர் பிரம்மருக்கு கொடுப்பார், பிரம்மர் நாரதர் கொடுப்பார், நாரதருக்கு தான் வியாசர், வியாசர் மாத்வாச்சாரி அப்படின்னு நம்ம அந்த சம்பிரதாயத்தில் வரும். ஸோ அந்த நாலேஜ் வந்து எப்படி வந்து கிருஷ்ணர்
பிரம்மருக்கு தேனே பிரம்ம ஹிருதயா, பிரம்மரோட ஹிருதயத்துக்கு வந்து ரிவீல் பண்ணாராம் இந்த நாலேஜை. ஸோ அந்த மாதிரி அது ஒரு இப்போ எப்படி ஃபோனில் நம்ம ஒரு மெசேஜை தட்டினா நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருப்பார் பிரம்மர் பகவான் கிட்ட. ஸோ அவர் உட்காந்து தியானத்தில் ரொம்ப நேரம் அப்படியே ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற நேரத்தில் அப்படியே கிருஷ்ணா வந்து அவரோட லோகத்துலேருந்து ஒரு மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணார். திங்குன்னு அப்படியே அவருக்கு மெசேஜ் வந்துருச்சா. வந்தோடனே அவர் முடிச்ச பிறகு தேவர்கள்லாம் வெயிட் பண்ணுறா, ஆஹா இதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் வந்திருக்கு சொல்லும்போது, அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுவாரா, பூமி தேவி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாரா, பகவான் சொல்லுவாரா, கொஞ்ச காலத்தில் நான் இந்த பூமியிலே அவதரிக்க போகிறேன், நான் ஒண்டி அவதரிக்க மாட்டேன், நான் அவதரிக்கும் போது என்னோட இன்டர்னல் போர்டில்ஸ் என்னோட சக்திகளோடு சேர்ந்து அவதரிப்பேன். அதோடு சேர்ந்து சங்கர்ஷன் அனந்த சேஷனும் அவதரிப்பாரு, நானும் அவதரிப்பேன், என்னோட எல்லாரும் சக்தி. ஏன்னா கண்ணன் வந்து ஒண்டியா வர மாட்டார். இப்போ கிருஷ்ணர் ஒண்டியா பார்த்துருக்குமா ஏதாவது பிக்சர்ல, ஒன்று பசுவோடு இருப்பார், யசோதாவோடு இருப்பார், பசங்களோடு இருப்பார், கோபிரிகளோடு இருப்பார். எப்பயுமே கிருஷ்ணா மீன்ஸ் வித் டிவோட்டிஸ். ஏதாவது கோயிலில் கிருஷ்ணா அவர் சோழவ நிற்கிற பார்த்துருக்கீங்களா? இல்லை எப்பயுமே கிருஷ்ணர் பார்த்தீங்களா, அவரோட 64 குவாலிட்டிஸ் நம்ம வந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் ரூப கோஸ்வாமி வந்து சொல்லியிருப்பார். அதில் வந்து கிருஷ்ணாக்கு வந்து ரத்தி மாதுரியன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. ரத்தி மாதுரிய ஒரு குவாலிட்டி என்ன அர்த்தமா, கிருஷ்ணா வந்து எப்பொழுதும் அவர் சுற்றி வந்து பிரேம பக்தி கொண்ட பக்தர்கள் தான் எப்பயுமே சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கண்ணனோட 64 குவாலிட்டியில் டாப் 4 குவாலிட்டி வந்து கண்ணனுக்கு மட்டும்தான் இருக்காது, விஷ்ணுக்கு கூட இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள். அதில் வந்து ரத்தி மாதுரிய, லீல மாதுரிய, ரூப மாதுரிய, வேணு மாதுரிய அப்படின்னு வரும். ஸோ அப்புறம் அந்த நியூஸ் வந்த பிறகு பூமி தேவி கிட்ட சொல்லிடுவாங்க. பூமி தேவியும் வந்து அப்படியே ஓகே பரவாயில்லப்பா, என்ன படுத்த அந்த பரந்தாவனே வந்து அவதரிக்க போறாரு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்பெசிஃபைட் ஆகிட்டு, அப்புறம் ஒன்று என்ன சொல்லுவாங்களா, தேவர்கள் எல்லாரும் வந்து யது வம்சத்தில் அவதரிக்க சொல்லுவார், உங்களோட ஒய்ஃபோடு சேர்ந்து எல்லாரும் யது வம்சத்தில் பிறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிடும். இது வந்து கிருஷ்ணா புக் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர் அட்வென்ட் ஆஃப் கிருஷ்ணான்னு வரும். ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் போய் படிச்சுக்கோங்க, சரி ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் இப்போ எல்லாரும் பூமிக்கு வந்துடுங்க, எல்லாரும் கொஞ்சம் மதுராக்கு வந்துட்டீங்களா, ஓகே மதுரா வந்துட்டீங்க. மதுராவில் வந்து அந்த நேரத்தில் வந்து உக்ரசேன மகாராஜ்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் தான் வந்து அந்த ஊரை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கம்சன்னு மகன் இருக்கு. அப்போதான் தேவகியும் வசுதேவரும் ஃப்ரெஷ்ஷாக மேரிட் பண்ணிட்டு, அந்த காலத்தில் வந்து தங்கச்சியை கட்டி கொடுத்த பிறகு தங்கச்சி வந்து போவாங்கள்ல அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது யூஸ்வலி வந்து அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவார். ஏன்னா அஜோ எல்லாரும் கை கழுவி விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அனுப்பி விடுவாங்க, நீ போய் விட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் தான் வந்து கம்சன், அவர் அப்படியே டக்கு ரதத்தில் போயிட்டு இருக்காரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அப்போ திடீர்னு வானத்திலேருந்து கம்சா தேவகியின் 8வது மகன் உன்னை கொல்ல போறான் அப்படின்னு சொன்னோடனே கம்சன் அப்படியே வாழை எடுத்து அப்பே தேவிக்கை போட்டு தள்ளலான்னு பார்ப்பாரு. அந்த நேரத்தில் வசுதேவர் என்னப்பா நடக்குது, ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கச்சிங்க, ஏன் திடீர்னு இப்படி அப்புறம் அங்கே நிறைய விஷயம் அவர் சொல்லுவார். எனிவே நீ சாவதானே போற, இந்த உடல் அழிஞ்சு தானே போக போகுது ஒரு நாள், அது இப்போ அழிஞ்சா என்ன படிங்க, அப்புறம் நிறைய விஷயத்த சொல்லி கம்சன் ஸ்பெசிஃபைட் ஆகுமா கரெக்ட், நீ நல்லா பார்த்துப்போ, உனக்கு வரப்போகிறது யாருக்கிட்ட சாவு வருது, தேவிக்கோட 8வது பிள்ளை, தேவிக்கு ஒன்று பண்ண போகுது, ஏன் தேவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கம்சனை இப்படியோ கொஞ்சம் நேரத்தில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு வசுதேவர் மட்டும் ஒரு சத்தியம் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி எல்லா குழந்தையும் நான் வந்து கொடுத்துருவேன் உனக்கு, சரியா, தேவகிக்கு பிறக்கிற எல்லாம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு அந்த டைம்ல, இப்போ பொறுக்கும் இந்த சிச்சுவேஷன்ல நான் தேவகியை காப்பாற்றணும். இப்போ நான் தேவகியை காப்பாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் நான் குழந்தைங்கள அப்படி யோசிச்சுக்கிறேன். இப்போ அதை ப்ராக்டிக்கலாக பேசுறாரு பாருங்களேன். அவர் வந்து ஐயோ பிள்ளைங்க அப்படிலாம் இல்லை, அவர் அந்த நேரத்தில் சொல்லுவார், சம் நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருந்துக்கணுமா, இன்னும் சில விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம கொஞ்சம் இன்னும் இந்த டிப்ளமசி வந்து நம்ம பகவத்கீதாவில் வந்து துரியோதனன்ட்ட பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோம். குருநாதர்கிட்ட போயிட்டு ஓ தவ சிஷ்யனே தீமதா, ஓ சிஷ்யன் தானே இதுங்களாம், உங்கள் சிஷ்யமார்கள் தானே உனக்கு எதிர்கா இருக்குதுங்க. இன்னும் அந்த டிப்ளமசி சம்டைம்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், எதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயக்கலாம். துரியோதனன் மாதிரி பர்சனல் கெயினுக்கு இல்லை, ஆனால் ஒரு டிவோட்டியை சேவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம டிப்ளமேட்டிக்காக இருக்கணும். ஏன்னா வசுதேவர் வந்து இஸ் பியூரஸ் ஆஃப் பியூர், பகவான் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு இந்த உலகத்துக்கு வரும். ஸோ அவர்கிட்டலேருந்து வரும்போது அஃப்கோர்ஸ் ஹி வில் நாட் டூ ஆல் திஸ். பட் அந்த நேரத்தில் மெட்டீரியல் வேர்ல்டில் கிரேட் டிவோட்டிஸ் கூட சில நேரத்தில் டிப்ளமேட்டிக்காக இருக்கிற சூழ்நிலை வரும். ஸோ அது அந்த டைம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறமா அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. போன பிறகு தேவகி தாயார் வந்து கர்ப்பமாக ஆவாங்க. கர்ப்பனாக அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வசுதேவர் வந்து உடனே கம்சன்ட்டு கொடுத்தாரு. கம்சன்ட்டு கொடுத்தோடனே கம்சன் அந்த பிள்ளையை பார்த்துட்டு பிள்ளை தானே பிறந்திருக்கு, இந்த பிள்ளை என்னை ஒன்றும் பண்ண கொடுத்தல, 8வது பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பிள்ளையை கொடுத்துருவார். ஆனால் வசுதேவருக்கு அங்கே போகும்போதே தெரியும், யூஸ்வலி இந்த பீப்புள் யாரெல்லாம் வந்து இந்த பக்தியில் இல்லாதவங்க வந்து ஒரு நேரத்தில் ஒரு பேச்சு பேசுவாங்களாம், இப்போ சொல்லுவாங்களா கொஞ்சம் ஒரு பேச்சை மாற்றிடுவாங்களா அப்படின்னு வந்து பாகவதம் சொன்னாங்க.
ஸோ அந்த நேரத்தில் வந்து வசுதேவர் போகும்போது நினைச்சாரா, என்ன அது கதை லேசாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போவாரா. அப்புறம் நாரத முனி யோசிப்பாரா, ஐயோ இந்த மாதிரி இருந்தால் எப்போ பகவான் இந்த உலகத்துக்கு வருது. ஏதாவது நாரத முனி பற்றி நம்மளுக்குலாம் நல்லா தெரியும்ல, அவர் வேலையே வந்து அவர் உண்மையில வந்து கிரேட் டிவோட்டி தான். ஆனால் கண்ணா அவருக்கு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாரு, இந்த மாதிரி ஏனும் அப்பப்போ அங்கங்கே போயிட்டு அதுதான் அவரோட வேலையை. அவர் வந்து பகவானோட லீலையா அப்படி அவருக்கு ஒரு டாஸ்க்கு. இல்லை அதனால எனக்கு என்னமோ அவர் என்ஜாய் பண்ணி செய்கிறாரா தெரியல. எனக்கு கிரேட் டிவோட்டிஸ்க்கு அது பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, கண்டிப்பாக கண்ணை சொல்லுவேன், நீ போயிட்டு போட்டுட்டு வந்துடு. கம்சா கிட்ட போய் நாராயணா நாராயணா சொல்லிட்டு அங்கே போயிட்டு எப்படி உனக்கு தெரியும் இது 8வது பிள்ளையா இருக்கலாம் பாரு எந்த அப்படின்னு ஏதோ குழப்பி விட்டுட்டு கடைசியில் கம்சா அந்த பிள்ளையை கூப்பிட்டு எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வந்து 6 குழந்தைகள் கர்ப்பமாயிட்டு 6 குழந்தைகளும் வசுதேவர் வந்து ரொம்ப அந்த ஏன்னா ஈஸியாவா இருக்கும், பிறந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு நல்லா தெரியும் அவன் சாவடிக்க போறான்னு, அப்பயும் அவர் போய் கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து என்ன ஒரு விஷயம் வந்து வசுதேவர்கிட்ட நம்ம கத்துக்கணுமா, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட தர்மத்தை செஞ்சுதான் ஆகணும். அதுதான் அவர் காமிக்கிறாரு. ஏன்னா அவர் தர்மம் என்ன சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு செய்கிறேன்னு. ஸோ சில நேரத்தில் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், சரி இது செஞ்சே ஆகணுமா அப்படின்னு இருக்கும். பட் இந்த வசுதேவர் இந்த எபிசோட்லேருந்து என்ன சொல்ல வராரா, ஈவன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அது ஒரு கடமைன்னு ஒரு வந்துச்சா வி ஹாவ் டு டூ அப்படின்னு வந்து வசுதேவர் போட்டு பண்ணுறாரு. ஸோ அப்படிலாம் நடந்த பிறகு கடைசியில் வந்து 7வது கர்ப்பம் வந்து தேவகி தாயாருக்கு வருவாங்க. அந்த 7வது கர்ப்பத்தில் வந்து அவங்க ரொம்ப எஃபால்ஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க அப்படியே அவங்க உடம்பெல்லாம் வந்து எஃபால்ஜென்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கம்சம் பார்த்தோன்னு பயம் வர ஆரம்பிச்சிருமா, ஆஹா இன்னும் 7வது கர்ப்பம் தானே 8 இல்லையே. அவன் கரெக்டாக கணக்கு நம்மளோட கரெக்டாக வச்சுருப்பான். ஆனால் அது ஏன் அவன் அந்த கர்ப்பத்தில் அவளை எஃபால்ஜென்ட்டாக இருந்தால் அந்த 7வது கர்ப்பம் தான் பகவான் பலராமர் வந்து அந்த கர்ப்பத்தில் அடைக்கலம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வசுதேவரும் வந்து தேவகி தாயாரை பார்க்கும்போது அப்படி ஒரு அழகு தேவகி தாயாருக்கு. ஏன்னா அந்த பரம்பொருளே தன் கர்ப்பத்தில் வச்சிருக்காங்கப்பா, என்ன பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் தேவகி தாயார். ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்குதா வந்து பகவான் வந்து அவரோட லோகத்தில் வந்து மகாமாயா வந்து கூப்பிட்றாரு, தேவி துர்கையை வந்து கூப்பிட்றாரு. தேவி துர்காவுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க் கொடுக்குற, நீ பாரு தேவகியோட கர்ப்பத்திலேருந்து நீ பலராமரை தூக்கிட்டே போய் யாரோட கர்ப்பத்தில் வைக்கணும், ரோஹிணி கர்ப்பத்தில் வைக்கணும். ரோஹிணி யாரு, வசுதேவரோட. வசுதேவருக்கு வந்து எனக்கு படித்த ஞாபகம் இருக்கு வந்து 16 மனைவிகள் இருக்கிறாங்க. சீலாப் சாயிலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து நிறைய வைஃப்ஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து நார்மல் தான். அந்த காலத்தில் கிங்ஸ் நிறைய வைஃப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் வந்து பிரதான ராணி தான் வந்து தேவகி தாயார் இருந்தாங்க. ஆனால் ரோஹிணி சொல்லுவோம். ஆனால் ரோஹிணி எங்கே இருக்கிறாங்கன்னா பிருந்தாவனத்தில். இந்த கம்ச பண்ண கஷ்டத்தில் எதுக்குள்ளமே என்ன பச்சு அங்கங்கே காற்றில் போய் எல்லாம் ஒளிஞ்சு வச்சுக்கலாம், தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கம்சனுக்கு தெரிஞ்சால் போட்டு தள்ளிடுவான். ஸோ அதனால வந்து வசுதேவர் வந்து என்ன பண்ணாரா, அவர் ஒய்ஃபை வந்து வசுதேவரும் நந்தாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபை வந்து நந்த மகாராஜ் வீட்டில் வச்சு அவங்க வந்து யசோதா அம்மாவுக்கு அங்கே வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு அப்படி அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன நடக்குதா வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது பாருங்க, எவ்வளோ சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். நம்ம பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கூட யார் நம்ம காந்தாரிக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் பண்ணி பிறக்குமா, அதை வந்து பிச்சு 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 வந்து வச்சு வியாசதேவ் பண்ணி 100 பிள்ளைங்க பிறக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து மூட நம்பிக்கை, இதெல்லாம் சும்மா ஒரு கற்றுக்காதன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் பாசிபிள். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு தெரியும் அந்த என்ன விஎஃப்எம்னு சொல்லுவாங்க, அந்த எம்ப்ராய்டரி இருக்குல்ல, அதுவே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து ஒரு பேபி உருவாக்குறாங்க. இப்போல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நோ லைக் இது சொல்லுவாங்க செரிகேட் மதர்னு சொல்லுவோம் தெரியுமா. ஆக்சுவலி இது ஒரு செரிகேட் மதர் தான் ரோஹிணி பார்த்தா. ஏன்னா வந்து குழந்தை உருவானது வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் தான் பகவான் அவதரிக்கிறார். ஆனால் அது அப்படியே செரிகசியாக வந்து யாரு ரோஹிணிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இது நம்ம 5000 இயர்ஸுக்குவே பாகவதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கோங்களேன், இந்த நாலேஜ்லாம் வந்து இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அப்போ ரோஹிணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா வந்து தேவகிக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, கருவிலேயே வந்து குழந்தை வந்து அது போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரோஹிணி தாயார் வந்து அங்கே கர்ப்பமாக இருந்து கரெக்டாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு, ஏன்னா பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே கிடையாது, 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், ஒருத்தர் வந்து ஷாம வர்ணத்தில் இருப்பார், ஒருத்தர் சுக்ல வர்ணத்தில் இருப்பாங்க, ஒயிட்டாக இருப்பார், ஒருத்தர் பிளக்கீஷாக இருப்பார். அதுதான் வித்தியாசம். ஆனால் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, கை கால் அழகு முடி அப்படியே 2 பேரும். எல்லாரும் கண்டிப்பாக பிருந்தாவனில் கிருஷ்ண பலராம் கோவிலுக்கு போயிருப்போம். சில நேரத்தில் பார்த்தா கிருஷ்ணா ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சில நேரத்தில் பார்த்தா பலராம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அப்புறம் ரோஹிணி தாயாருக்கு தான் வந்து போகிறது. ரோஹிணி தாயார் வந்து அந்த குழந்தையை எடுத்து பார்க்கும்போது அவங்க யோசிச்சாங்களா, முதல் என்ன யோசிச்சாங்களா, இது என்ன ஒரு பாஸ்கெட் ஆஃப் முட்டான்னு நினைச்சாங்களா, முத்துக்கள், திஸ் இஸ் சம் பேர்ல்ஸ்ன்னு நினைச்சாங்களா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் யோசிச்சாங்களா, இல்லை, ஏன்னா பலராமர் சிரிச்சாரு, பல்ல பார்த்து எல்லாம் முத்துக்கள் மாதிரி நினைச்சாங்களா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்களா, ஒருவேளை இது வந்து ஒரு பாஸ்கெட் ஆஃப் வெள்ளை மலர்கள் அப்படின்னு நினைச்சாங்களா. அப்புறம் இல்லை, இது ஏதோ ஒரு பழங்கள், ஏன்னா அவர் கையில் அப்படி முட்டா அப்படியே ஒரு பெருசாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரோஹிணி தாயார் வந்து பலராமர் பிறந்த நேரத்தில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாங்களா, என்னதான் இது அப்படின்னு. அப்புறம் கடைசியில் பலராமர் அழுந்தாரா, குழந்தை தான் இது சொல்லி தூக்கிக்கிட்டாங்களா. அவ்வளோ அழகா, அது என்னது கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியும், அவ்வளோ ஒரு அழகு கண்ணு பலராமர். பலராமர் கண்ணு வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு ஸ்கின் வந்து அப்படியே ஒயிட்டாக, அப்படியே பாலோட கலர் இவ்வளோ எஃபால்ஜென்ட்டாக ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுதான் வந்து பலராமர். அவர் வந்து ரோஹிணி தாயாரோட தேவகி தாயார் கர்ப்பத்திலேருந்து ரோஹிணி தாயார் கர்ப்பத்துக்கு அவர் போனனால, ஒரு கர்ப்பத்திலேருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு அட்ராக்ட் பண்ணனால அவருக்கு வந்து சங்கர்ஷனா அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சிச்சான். சங்கர்ஷனா மீன்ஸ் ஹி அட்ராக்ட் பை another கர்ப்பம் அப்படின்னு வந்து ஒரு பொருள்னு வந்து பாகவதம் சொல்லுவாங்க. பலராமா அப்படின்னு வேணா, பலா மீன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ராமா மீன்ஸ் ப்ளஷர். ஸோ பலராமா தான் வந்து நம்மளுக்கு, பலராமர் தான் வந்து நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. அண்ட் பலராம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆதி குருன்னு சொல்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காரு. நம்மள எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணாஸ்து பகவான் கிருஷ்ணர் தானே ஒரிஜினல் லார்டாக இருக்கிறாரு. அவர்கிட்டலேருந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணது பலராமர் தான் வந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சத்துர்வியூகம் விஷ்ணுகள் இருப்பாங்க, வசுதேவா சங்கிருஷ்ணா, அது பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் பேசிக்கலி என்ன புரிஞ்சுக்க வேண்டுமா, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே பரம்பொருள் தான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஆனால் எப்படி புரிஞ்சுக்கிறா, சேவை ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் கிருஷ்ணர், சேவிக்கிற பரம்பொருள் பலராமர், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் வந்து கிருஷ்ணா, த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் சர்விட்டிஷிப்பாக சேவை செய்கிறது பரம்பொருள் தான் பலராமர். எப்பயுமே வந்து பலராமர் வந்து கிருஷ்ண அவதாரத்திலையும் சரி, எந்த அவதாரத்திலையும் சரி அவர் வராமல் இருக்கவே மாட்டார். இப்போ நரசிங்க அவதாரத்தில் வந்து பலராமர் எப்படியா வந்தார், நரசிங்க எது மேலே உட்காந்துருந்தாரு, அனந்தசேஷமா வந்தார். ராம அவதாரத்தில் பலராமர் யாரா வந்தார், லக்ஷ்மணராக வந்தார். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது நித்யானந்த பிரபு வந்தார். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரே பேக்கேஜ். அப்புறம் பலராமர் வந்து 5 வகையாக பகவானை வந்து சேவிப்பாராம். ஒன்று வந்து கிருஷ்ணருக்கு வந்து அண்ணனாக இருப்பார். கிருஷ்ணருக்கு வந்து அண்ணனாக இருக்கிறதும் அவர் ஒரு பேரண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரிட் ஆவார், கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆச்சு அந்த மாதிரி ஒரு ரோல் இருப்பார். அப்புறம் ஒன்று வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாராம். அப்புறம் வந்து கிருஷ்ணர் பாய்க்கிற அந்த வீட்டில் அவர் அந்த லேண்ட் தாம்னு சொல்லுவேன்ல, அது கூட பலராமர். கிருஷ்ணர் பாய்க்கிற எல்லா பொருள் லைக் மிருதங்கா கூட பலராமன்னு சொல்லுவோம் நம்ம. அப்புறம் வந்து கிருஷ்ணர் பாய்க்கிற ஆபரணங்கள் சரி, ஆடைகள் சரி, இது எல்லாமே பலராம. அதனால தான் இது எதையுமே மிதிக்கக்கூடாது, தாண்டக்கூடாது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாமே பலராமர். அவர் பாய்க்கிற நகை நட்டுங்க, அவரோட ஃப்ளூட், இது எல்லாம் பலராமர் எக்ஸ்பென்ஷன். பகவான் படுக்கிற மெத்தையும் பலராமர். ஸோ பலராமர் வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் ரூபத்தில் வந்து கிருஷ்ணரை வந்து சேவிப்பார். ஸோ பலராமர்கிட்ட நம்ம என்ன வேண்டுமா, இந்த மாதிரி எனக்கு வந்து பக்தியை பண்ணுற சக்தி கொடுக்கறது, அந்த பலத்தை கொடுக்கறது பலராமர்கிட்ட தான் நம்ம வேண்டணுமா. இந்த மாதிரி எனக்கு பக்தி பண்ணணும், நானும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் டிவோஷனல் லைஃப்பில், எனக்கு வந்து கரெக்டான வழியை வந்து நீ காமிக்கணும்னு வேண்டிக்கிறது நம்ம வந்து பலராமர்கிட்ட வந்து வேண்டலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம நினைக்கல நம்ம அன்னாட பலராமரை வந்து ப்ரே பண்ணுறோமா. ஆமாம், ஆக்சுவலி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் ராமான்னு சொல்லும் போது அந்த ராமாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் வந்து ராமான்னு யாரை வந்து எக்ஸாக்டாக பிருந்தாவனில் கூப்பிடுவாங்க, பலராமரை தான் ராமான்னு கூப்பிடுவாங்க. பலராமர் ஏன்னா நம்ம வந்து அந்த சான்ஸ்கிரிட்டோட வேர்டிங்கை நம்ம பார்த்தோமா, பலராமர் ராமான்னு அட்ரஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோமா நம்ம எவ்ரிடே நம்ம பலராமர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் பலராம் கிருஷ்ணா ஆல் ஆர் நாட் டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம பலராம்கிட்ட ப்ரே பண்ணோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா பலராமரை பற்றி? பலராமருக்கு பிடிச்ச ட்ரிங்க் வருணி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி செய்வாங்க, இன்றைக்கி ஒரு எனக்கு ரெசிபியே தெரியாது, அது ஒரு ட்ரிங்க் இருக்குன்னு தெரியும். செய்வீங்களா ப்ரோ? யாராவது தெரியுமா வருணி ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு? சரி, அடுத்த வளராம் பூர்ணிமாக்குள்ள கண்டுபிடிச்சிப்போம் நம்ம. சரியா? ஒரு தேனு பிடிக்கும். ஆமாம், முகுந்த தத்த பிரபு விருந்தாவனில் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரா,
கிருஷ்ண பலராம் டெம்பிளில் வந்து ஒரு டீட்டிக்கு வந்து ஒரு பிளேட் ஆஃப் பிரசாதமாக ஃபுல் செட் சப்ஜி சமோசாஸ் எல்லாம் சேர்த்து. ஆனால் அங்கே எப்படி தெரியும் இது பலராமோட பிளேட்னு? ஒரே ஒரு பிளேட்டில் மட்டும் இவ்வளோ பெரிய கிண்ணத்தில் ஹனி மட்டும் வைப்பாங்க. அதுதான் பலராமன். அவருக்கு வந்து ஹனியாக ரொம்ப பிடிக்கும். இப்போ கிருஷ்ணருக்கு பிடிச்ச பழம் சிக்கு பழம் பிடிக்கும்னு சொன்னாங்க கிருஷ்ணருக்கு. ராதாராணிக்கு ப்ளம் பிடிக்கும். ஜெகநாதருக்கு தெரியும், அவருக்கு ஜாக் ஃப்ரூட் வச்சாலே திருடி போய் சாப்பிடுவார் சொந்த ஊரில் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா நம்ம வந்து பக்தி இஸ் வெரி பர்சனலைஸ் தானே. ஏன்னா வி வாண்ட் டு டூ சம்திங் விச் இஸ் வெரி பர்சனல் ஃபார் தம். ஸோ அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன பர்டிகுலராக பிடிக்கும். இப்போ மகாபிரபுக்கு வந்து பனானா பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கொலவேச்சு ஸ்ரீதர்னு ஒருத்தர் பனானா விற்பார். அங்கே போயிட்டு அவர் வந்து திருடி சாப்பிடுவார். இந்த வாழைப்பூ, இந்த வாழைக்காய் இதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலி அந்த டிடி கிச்சனுக்கு போகும்போது அந்தந்த டிடிக்கு வந்து அன்றைக்கி அது பிடிக்கும்னு சொல்லி ஸ்பெஷலாக அது சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஆமாம், ஏன்னா ராதாஷ்டமிக்கு வந்து ப்ளம்ல சட்னி எப்படி நம்ம வந்து மாங்காய் பச்சடி செய்வோம் தெரியுமா, அதே கான்செப்டில் வந்து ப்ளம்ல செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நான் சாப்பிட்டு நினச்சிப்போ இதுதான் ராதாமாக்கு பிடிக்குமா, சரியா போச்சு. அப்போனா அது அப்பப்போ ஒரு ப்ளம் சட்னியை போட்டுற வேண்டியதான் அங்கே இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வி கேன் ஆல்சோ நோ வாட் இஸ் யர் ஃபேவரட். ஸோ பலராமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அவருக்கு ஹனி. அவர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். பலராமர் வந்து விருந்தாவனத்தில் வந்து ஒரே ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணியிருக்காரு. பிரலம்பசுரான்னு ஒரு அசுரன் வதம். அஃப்கோர்ஸ் கிருஷ்ணா எல்லாரையும் வதம் பண்ணிடுவார். ஆனால் அந்த பிரலம்பசுரா வரும்போது வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. வரும் 2 கிருஷ்ணலீலா மட்டும் நம்ம பலராமர் இருப்பாது நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஒரு வாட்டி பசங்களாம் என்ன விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா வந்து சம்டைம்ஸ் நான் ஸ்கூல் காலத்தில் விளாண்டுருக்கோம். ஒரு பையன்களை தூக்கி வச்சுக்கிட்டு ஓடுறது சின்ன பையன்களாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமர் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது பிரலம்பசுராவும் அங்கே ஒரு கோபா மாதிரி அப்படியே ஒரு ஐயா அவர் விட்டார். அவரே உள்ளே பூந்துக்கிட்டு அவரும் ஒரு பாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பேரண்ட்லி பலராமர் வந்து தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற டைமில் தான் வந்து அவன் அசுரோட ஃபார்ம் எடுத்துன்னு பிரலம்பசுரம் அப்படியே விட்டு அப்படின்னு கொண்டுருவார். அது ஒரு பாஸ்ட் டைம். ஒன்று நம்மள எல்லாருக்கும் தெரியும், பிரம்ம விமோகன இல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மதேவர் வந்து ஒரு வாட்டி கிருஷ்ணர் அவரோட, ஏன்னா எல்லா இருந்தாலும் வந்து பிரம்மா இஸ் பார்ன் ஃப்ரம் விஷ்ணு. ஸோ அவரோட ஃபாதர் தான் கிருஷ்ணர். பாருங்கள பகவான் அவதரித்திருக்காருன்னு சொல்லிட்டு விருந்தாவனத்தில் தான் இருக்கிற சொல்லி பிரம்மதேவர் அவங்க வந்து பார்ப்பார். அங்கே வந்து பார்க்குற நேரத்தில் பகவான் வந்து பிரம்மரே விமோகனம் ஆக்குற மாதிரி சில லீலைகள் பண்ணுவார். என்ன பண்ணுவாரா, அங்கே கோபுரங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போலாம் அம்மாலாம் வந்து எங்கள் அம்மாவும் கொடுப்பாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டிலேருந்து சமைச்சு எனக்கு ஒரு பேக் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா எல்லாம். அப்போ வந்து தாமரை இலை அந்த மாதிரிலாம் போட்டு பேக் பண்ணி கொடுத்து அங்கே எல்லாரும் வந்து திறந்து வச்சு கிருஷ்ணாவை நடுவில் உட்கார வச்சு கிருஷ்ணாவை சுற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அது எப்படி என்ன நடக்குதா, கிருஷ்ணா வந்து சில நேரத்தில் இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எடுத்து அவர் வாயில் வச்சு சாப்பிடுவாரா. அப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மா பிவல்டட் ஆகிட்டாரா, இவன் தான் தெய்வமா இப்படி இருக்கா, ஏன்னா புரிஞ்சிக்க முடியல. கண்ணை வந்து இந்த ராமரை பார்த்தா மரியாதை புருஷோத்தமம், ஏன்னா எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு இருப்பார். அவர் வந்து ரூல்ஸ் அண்ட் ஹி வாக் பை த புக் அப்படின்னு. ஆனால் கண்ணனா வரும்போது கண்ணை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவன் வந்து நான் தெய்வம் இல்லை அப்படி தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். ஏன்னோ லைக் அவரோட ஆக்டிவிட்டீஸ் தான் விவல்டமனாக இருக்கும். என்னப்பா பண்ணுறேன், பாம்பில் ஆடுவாரா. நான் அவரோட ஸ்டேஜ் ஏன்னா ஒரு வாட்டி கூட ஒரு டிவோட்டி ஒரு பாஸ்டர் கேட்டுட்டு இருந்தேன். அம்பிகை துர்கை கிட்ட வந்து சிவபெருமானை கேட்பாரா, உனக்கு தெரிஞ்சவருக்கு யார் கிரேட்டஸ்ட் டான்ஸர் அப்படின்னு கேட்கும்போது அவர் எதிர்பார்ப்பாராம். இந்த மாதிரி என்ன அவர் தான் சொல்லுவார், எதிர்பார்த்து கேட்பாரா. அவர் சொல்லுவார், அம்பா சொல்லுவாரா, இல்லை எங்கள் அண்ணன் தான் நல்லா ஆடுவார், நீங்கள் ஆடுவீங்க ஆனால் நீங்கள் தான் ஆடுவீங்க, ஆனால் எங்கள் அண்ணன் ஆடுனா ஸ்டேஜே ஆடும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா காளியா மேலே ஆடும்போது ஸ்டேஜே ஆடிக்கிட்டு இருக்கு, ஆடுற ஸ்டேஜ்லேயே அவர் பெர்ஃபார்மன்ஸ் போட்டார் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து கண்ணனோட லீலைலாம் நம்ம படிக்கும் போது நம்ம யோசிச்சு சம்டைம்ஸ் இப்போ இப்படி கூடமா பண்ணலாம், ஏன்னா அப்படி ஒரு இருக்கும். ஸோ இந்த பிரம்ம விமோகன லீலாவில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் என்ன நடக்குதா, ஒரு கோபுரங்கள் வந்து ஒருத்தர் நிறைய சாப்பிட்டு வாயில் இப்படி வச்சிருக்குங்களா, ஒன்று பையன் ஒருத்தர் அடிக்கிறானா, அடிச்சு சாப்பாடு அப்படியே பறக்குதான், கிருஷ்ணா அதை கேட்ச் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க. அதை பார்த்து பிரம்மா இவன் தான் இல்லை, பிரம்மா கம்ப்ளீட்டாக விமோகனம் ஆயிட்டாரா, இது மேலே இது தெய்வம் இல்லை, இவனா இந்த சின்ன புரியனா சாமி கொண்டு ஏன்னா அந்த மாதிரி. இப்போ 4 தலை இருந்த பிரம்மா 4 மூளைகள் இருந்து கூட அவர் அப்படின்னு அப்போ நம்மளாம் எந்த மூலையில் நம்மளாம் சேர்த்துக்கவே முடியாது. ஸோ அதை பார்த்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோபுரங்கள் எல்லாம் அப்படியே கண்ணை ஒரு பக்கம் போகும்போது கோபுரங்களும் அந்த கண்ணு குட்டிகளும் அப்படியே கிட்ட பண்ணிட்டாரு.
கிட்னாப் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் பகவான் என்ன பண்றாரு, அவர் விஷ்ணுமூர்த்திகளாக எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பசுக்குட்டியும் ஒரு கோபுரங்களும் கண்ணை அழிக்கிட்டு அந்த ஒரு வருடம் காலம், ஏன்னா பிரம்மர் ஒரு செகண்ட் இப்படி போயிட்டு வந்த பிரம்மர் இப்படி போயிட்டு இப்படி அவ்வளோதான் ஆக்சுவலி. ஆனால் அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்மளோட காலத்துக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பிரம்மா 311 ட்ரில்லியன் இயர்ஸ், அவரோட 100 வருஷம். ஏன்னா அவர் மூச்சு விடுறக்காட்டே நினைக்கிறேன் நம்ம வாழ்ந்து முடிச்சிருவோம், அந்த மாதிரி அந்த டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த நேரத்தில் அங்கே அவருக்கு எடுத்துகிட்டு கிட்னாப் பண்ணிட்டு பசங்களாம் அப்படியே இருக்கிறாங்க. இங்கே வந்து என்ன நடக்குதா, கிருஷ்ணர் பார்க்குறாரு, தெரிஞ்சிருச்சு இதான் நடந்திருக்கு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு வருஷம் காலத்தில் என்ன நடக்குதா, பசுங்களாம் வந்து கண்ணுக்குட்டி மேலே அவ்வளோ பாசமாக இருக்குதுங்களா, அம்மாமார்களாம் குழந்தைகள் மேலே அவ்வளோ பாசமாக இருங்க. நந்த மகாராஜ் யோசிக்கிறாரா, இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள ஏதோ, ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணி அப்படி இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் ஆக்சுவலி கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் அந்த ரூபத்தில் இருக்கிறாரா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இது நடக்கும்போது பலராமருக்கு இந்த விஷயம் நடந்துச்சா அவருக்கு தெரியவே தெரியாதா. பலராமர் நினைக்கிறாரு, பலராமர் யோசிக்கிறாரா, இப்போ ஏன் எல்லாரும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மேலே, எல்லாரும் கிருஷ்ணர் மாதிரியே பிள்ளைங்களை இந்த கண்ணு குட்டிங்களா கண்ணை கிட்ட போகும்போது தான் இப்படி ரியாக்ட் பண்ணுங்க. இப்போ அதுங்க பிள்ளைங்க போனாலும் ரியாக்ட். பலராமருக்கு அந்த ஒரு வருஷம் நடந்தது தெரியும். ஸோ என்னதான் இருந்தாலும் பகவான் பரம அது வந்து ஒரு இன்னும் லைக் கிருஷ்ணா ஒரு விஷயத்தை சீக்ரெட்டாக வைக்கணும்னு நினச்சா கூட பலராமருக்குன்னு தெரியாமல் இருக்கும். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பிரம்மதேவர் வருவார், பிரம்ம விமோகன லீலா பண்ண பிறகு வந்துட்டு நிறையா ப்ரேயர் பண்ணுவார். அவர் 8 கண் இருக்கும், 8 கண்ணால் அழுவார், அது மன்னிச்சிரு கிருஷ்ணா நீ யாருன்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த பாஸ்ட் டைம்லேருந்து தான் வந்து அவர் ஒரு வரம் கேட்பார், இந்த மாதிரி நான் வந்து அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஒரு ஹம்பலான பொசிஷன் ஆகுன்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் தான் ஹரிதாஸ் தாக்கூராக கலியுகத்தில் அவதரித்து 3 lakhs அப்படின்னா 300,000 வாட்டி ஜபிச்சு அப்புறம் கண்ணனோட அனுகிரகம் கேட்டாருன்னு நம்மளோட கௌடிய வைஷ்ணவத்தோட சாஸ்திரம் கூறுகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பலராமருடைய புகழை சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் பலராமர்கிட்ட ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிறோமோ, நம்ம வந்து ஹீ இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் சர்விட்டர்ஷிப். நான் வந்து சேவை செய்கிறதுக்குடைய அந்த அம்சத்தை வந்து பலராமர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் தான் ஆதி குரு, அவர் ப்ராக்டிக்கலாக காமிப்பார் எப்படி பகவான் ஒரு குரு எப்படி இருப்பார், அதை பலராம் ஏன்னா நம்ம குரு யார், பலராமருடைய அம்சமாக தானே பார்க்குறோம், பலராமருடைய எக்ஸ்பென்ஷனாக தானே ஒரு குருவை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த குரு அண்ட் பலராம் இஸ் தியார் இந்த சேம் எனர்ஜி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரியல் லைஃப்பில் அதை வந்து காமிப்பாங்க, இப்படி தான் செய்யணும், கண்ணனை இப்படி தான் சேவிக்கணும். ஏன்னா கிருஷ்ணா பண்ண முடியாது, ஆமாம் தானே, அவர் பரம்பொருள் சேவை ஏற்றுக்கொள் பரம்பொருள். ஸோ ஹி cannot do that, but we learn how to serve the Lord by பலராம். ஸோ நம்ம எல்லாரும் பகவான் பலராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம், இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் பக்தி பண்ணுற சக்தி கிடைக்க வேண்டும். லெட் us get பலம், strength to do devotional service unto the lotus feet of Sri Krishna. So thank you so much. ஏதாவது கேள்விகள் இருக்கா? மணி 8:15 ஆயிடுச்சு. கேள்விகள் கேட்கல, நான் கேள்வி கேட்பேன். நான் பேசுனதுலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்பேன். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. பரசுராமர் வந்து ஒரே அவதாரம் தான், விஷ்ணுவின் அவதாரம் தான். the same person but they appeared in different era. one with the plow பிடிச்சிக்கிற பலராமர், பரசு வந்து இதுல ஆக்ஸ பிடிச்சிக்கிற வந்து பரசுராமர். அது ஏன்னா அந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா பரசுராமர், ராமர், பலராமர் எல்லாம் ராமான்னு வரும். ஸோ சம்டைம்ஸ் நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். இப்போ மகாவதார் நரசிங்கான்னு வந்துச்சு தெரியுமா, அடுத்தது மகாவதார் பரசுராமர் தான். அது ஒரு பெரிய சீரீஸ், அது ஆக்சுவலி ஓடிக்கிட்டு இருக்கு. மகாவதார் துவாரகதேஷ், மகாவதார் கோகுலநந்தா கூட வரப்போதான். அது ஒரு லிஸ்டே போட்டுட்டாங்க. அடுத்த 2027 வரைக்கும் நம்ம அடிக்கடி சினிமா போயிட்டு வருவோம் இந்த படம் பார்க்கறதுக்காக. பரவாயில்ல, இந்த மாதிரி படம் பார்க்கலாம்ல. யார் பார்த்துட்டீங்க மகாவதார் நரசிங்கா? யார் புள்ளிய போய் பாருங்கப்பா, நல்ல படம். உண்மையால ஒரு கட்டத்துலலாம் அழுந்துகிட்டு இருந்தேன், ஷோ இப்படிலாம் கிருஷ்ணா லவ் பண்றாரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஷோ போனோன்னு இருக்கும், வேணா அப்போ தேட்டரில் பார்க்குறவே வராது பாருங்களேன், அந்த வைப்ஸ்லாம் தாண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பாகவத பிரகாரமாகவே தான் எடுத்திருக்காங்க படத்தை. ஆரம்பிக்கும் போது கஷ்யப்ப முனியும் தித்தியும் வந்து எப்படி அந்த தப்பான நேரத்தில் ஒன்று கூடுவாங்க தெரியுமா, அதுதான் ஸ்டார்டிங் சீனே. அப்படியே வந்து ஹிரண்யகசிபு, இரண்யாக்ஷா, அப்புறம் வாரகா மூர்த்தி வருவார், அதில் பூமி தேவி,
அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கதையை பார்க்க நான் நினைச்சேன் வாராவதார் வந்து பகவான் பிரம்மதேவரோட மூக்குலேருந்து வருவாருன்னு போட்டிருக்கோம் தெரியுமா. அச்சுன்னு திம்மாரு மூக்குலேருந்து வரும்போது அவர் வந்து அந்த மூக்குலேருந்து வந்து அப்படி பெருசாகும் போது அந்த பாகவதத்துல அவர் பிவல்டட் ஆவாரா, என்ன ஏதோ, ஏன்னா அவருக்கே தெரியாதா பெருசா ரூபம் எடுக்கும்போது பகவான் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் அப்படியே அது. ஆனால் பாகவதத்தில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, வாரகமூர்த்தி வந்து அவரோட காலால் அரைஞ்சி ஹிரண்யகசிபு சாவடிச்சிருவாரா. ஏன்னா அதெல்லாம் படத்தில் பார்ப்போம் பாருங்களா. ஆனால் அதெல்லாம் அந்த சீனெல்லாம் படிக்கும் போது அந்த சண்டை சீன்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா நரசிங்க அவதாரம் கூட என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலி நரசிங்க தேவ் வந்து 12 மணிக்கு நூனில் வந்து அப்பியர் பண்ணிட்டாரா. ஆனால் 7:30 மணி வரைக்கும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா. அவர் 8 crores ஆஃப் டீமன்ஸை கொண்டார், ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ ஆக்சுவலாக 12 நம்ம இவ்வளோ நாள் நான் கூட ஏன்னா அந்த ட்ராமாலாம் பண்ணும்போது என்ன நினைப்போமா, அவர் 7 மணிக்கு வந்துட்டு பட்டுன்னு வந்தார், உடனே கிழிச்சாரு, கிளம்பிட்டார், அப்படி தான் நினைச்சோம். ஆனால் ஆக்சுவலி அது அப்படி இல்லை. அவர் வந்து ஏன்னா பகவான் வந்து அவர் 12 ராசாஸ் இருக்கு பாருங்களேன். அதான் ஃப்ரெண்ட்ஷிப், அது 12 டைப் ஆஃப் ரசாஸ் இருக்கும். அதில் ரௌத்ர ரசான்னு ஒரு ரசா இருக்குது. அந்த ரசா வந்து அவர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து அவர் யூஸ் பண்ண முடியாதா. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் எல்லாரும் அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட அவர் சண்டை போட முடியும், யாருக்குமே அவர் சண்டை போட முடியாது. இந்த பசங்க கூட ஏதோ ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இருந்தால் கிருஷ்ணா வந்து கிருஷ்ணான்னு கட்டி பிடிச்சி விடுவாங்க. ஸோ அவர் அந்த ஃபைட் பண்ணுற அந்த ரசாவை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வருவார். அதுவும் ஜெய விஜயர்கள் தான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷா. அது கூட அவர் டிவோட்டிஸ் அனுப்புறாரு, போயிட்டு 2 பேரும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டீமன் ஆயிருங்க, நான் அப்புறம் வந்து உங்க கூட ஃபைட் பண்ணி உங்களை கொண்டுறேன் அப்படின்னு வர்றாரு. ஸோ அதெல்லாம் அவரோட லீலைகள் தானே. ஏன்னா எப்படி ஒருத்தர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக முடியும், அது கண்டிப்பாக அது அவரோட பாஸ்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த தியேட்டரில் இருக்கும்போது இந்த படத்தை போய் பாருங்க. அந்த ஏன்னா படிக்கும் போது நம்மளோட இந்த லிட்டில் நாலேஜை வச்சு அதை ஒரு கற்பனை பண்ணி நம்ம படிப்போம். ஏன்னா நான் படிக்கும்போது ஒரு தூணில் உடச்சி வந்தாரா, இப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஏன்னா படிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு விஷுவல் வருது தானே கண்ணுக்கு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தரன்னு இழுத்துட்டு போவார், வாசப்படி பார்ப்பாரு, சந்தியம் ஆக போது இழுத்துட்டு போய் மடியில் உட்கார வச்சு. ஆனால் என்ன கொடுத்து வச்சிருக்கணும், லக்ஷ்மி தாயார் உட்காரு மடியில் வந்து அசுரனாக இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு பாக்கியம்தான். பகவானோட மடியில் உட்காந்து அப்படியே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவார். ஆனால் பேஷண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு சர்ஜரி. பேஷண்ட் வந்து ஹார்ட்டை எடுத்து புஷ்பன் பண்ணிடுவார். நல்லா இருக்கும். அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு ட்ரிப் இப்போ எவ்வளோ நாள் இருக்க போகிறது தெரியல, ஆனால் இருக்கிற வரைக்கும் போய் பார்த்துருங்க தேட்டர்லேயே. படம் பேர் மகாவதார் நரசிங்கா. இங்கே பட்டுவட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. லோட்டஸ் 5 ஸ்டாரா? ஆமாம், பட்டுவட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் ஃபுல். இன்னைக்கு ஃபுல். நாளைக்கு கூட ஐ திங்க் 2-3 சீட் தான் இருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோ ரெடியாக தட்டிக்கிட்டே இருந்தோம். பார்த்துருக்கீங்களா? நாங்க 12 ஓ நீங்க நைட் நாங்க முதல் ஷோ 12:10 மத்தியானம் அதுக்கு போய் உட்காந்துட்டோம். முதல் ஷோ போயிட்டோம். கிராவ் தான் குடும்பத்தோட எங்க யாரு கேட்டாங்க, நான் வரேன், அவங்க போயிருக்காங்க, தேவை இருக்கு. இதுதான் மூவி பார்க்க போயிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.